Daily. Taste the Daily. நான் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், 80 கடந்து விட்டாலே தமிழக வெற்றி கழகம் ஒரு அதிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமர்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுன்னு சொன்னேன். இவர்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வாங்கன்னா, வாக்கு இயந்திரம் சரியாக இயங்கிதும்பாங்க. தோல்வியற்றால் வாக்கு இயந்திரம் தான் என்னமே கூடாது, வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதெல்லாம் திமுகவுடைய நிலைப்பாடுகள். இன்னைக்கு நான் கேட்குறேன், துண்டக்கானவன் துணியக்கானவன் துணை முதலமைச்சர் என்ற ஒருவர் தமிழ்நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு அபாய சூழல் வந்திருக்கிறது. ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் ஊட்டிக்கு ஓய்வெடுக்க சென்று விட்டார். ஏதோ 5 வருஷமா போட்டு கிளின்னு கிழிச்சது மாதிரி கொள்ளையடித்து முதுகில் தூக்கிய பணம் சுமைகளை இறக்கி வைத்து விட்டு ஓய்வெடுக்கிறார். ஆக தபால் வாக்குகளை கிட்டத்தட்ட ஒரு அதிக பெரும்பான்மையோடு வாக்குகளை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது என்றால் குழந்தைகளுடைய பிரச்சாரம் தான் இங்கே குதூகலமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஒன்று, நீங்கள் சேகர் பாபுன்னு ஒரு ரவுடியை இன்னைக்கு இறக்கி விட்ட துறைமுகத்தில் என்ன இருக்கு வச்சிருக்கோம் வைப்போம். விரைவில் கைது செய்யப்படுவார் அந்த அமைச்சராக இருந்த அந்த சேகர் பாபு. விரைவில் கைது பண்ணுவோம். ஏன்டா வெக்கமால உங்களுக்கெல்லாம்? இத்தனை ஆண்டு காலம் 75 வருஷ பவளவலா பாப்பா மக்களுக்கு நல்லது செய்தால் ஏன் பணம் கொடுத்தீர்கள்? ஆக நீங்கள் மக்களுக்கான பணியை செய்யவில்லை என்பதற்கான சாட்சி தான் இந்த தேர்தல். 6 விமானங்களில் வந்தார்கள். பக்ரைனிலிருந்து ஒரு விமானம், மலேசியாவிலிருந்து 3 விமானங்கள், அமெரிக்காவிலிருந்து ஒரு விமானம். ஆக பூமியினுடைய உலக அந்த உருண்டை பந்தி எங்கெல்லாம் தேசம் இருக்கிறதோ அந்த தேசத்தில் இருந்தெல்லாம் லட்சக்கணக்கானவர்கள் ஓட்டு போடுவதற்காக தமிழ்நாடை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்றால் நான் ஒன்று சொல்கிறேன், மெய்சிலிர்த்து போகிறேன். ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி தமிழ்நாட்டில் 2026 ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை தொட்டிருக்கிறது. எங்கள் கொள்கை தலைவர் காமராசர் ஆட்சியை பின்பற்றுகிறது. எங்கள் வம்சாவளி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். இரு கலவையும் கலந்த ஒரு ஆட்சியாக எங்கள் தலைவர் தரப்போகிறார். ரோல் மாடல் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. அவங்க உருவாக்கிய கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் இருக்கு. அது இருக்கட்டும், நாங்கள் அந்த தலைவர்களை ரோல் மாடலாக எடுத்துருவோம். கட்சியில் நான் இப்போ இருக்கிற கட்சியெல்லாம் காமராசர் கட்சி அல்ல, இப்போ இருக்கிற கட்சி அண்ணா கட்சி அல்ல, அழிந்து போகிற கட்சி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்தது, நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்குது. இது எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் தான் இந்த சதவீதம் வந்துச்சு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க, பொதுமக்களுமே சொல்ல முடியுதை பார்க்குறோம். நம்ம இந்த தேர்தலுக்கு பிறகான இந்த தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி வரப்போகுது. உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? நல்லபடியாக நடந்தேறி இருக்கிறது தேர்தல் என்று சொல்லுகிற நீங்கள். துறைமுகம் தொகுதியில் ரவுடி சேகர் பாபு அவர்கள் பண்ணிய சில்லறைத்தனத்தையும் பேச வேண்டும். நள்ளிரவு 1 மணி அளவில் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய தொகுதியான திருச்சி கிழக்கில் கள்ள ஓட்டு போடுவதற்காக ஒரு கும்பலை திருட்டு முன்னேற்ற கழகம் திணித்ததையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆக நல்ல விதமாக நடந்ததா என்பதை கேள்வியாக நான் வைக்க விரும்புகிறேன். முதல்ல. 2வது, திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் தாஞ்சூர் கிராமத்தில் திமுகவினர் செய்த அராஜகம், அட்டூழியங்கள், அடக்குமுறைகள் ஆயிரம். என்ன நடந்துச்சுன்னா, பணத்தை கொடுத்துட்டாங்க. ஓட்டுக்கு 1500 ரூபாய். ரகுபதி கொடுத்தது 2000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு. 500 ரூபாய் எடுத்துக்கிட்டான், கொடுத்தவன் எடுத்துக்கிட்டான். இந்த 1500 ஆள் பார்த்து தான் கொடுத்தாங்க. எந்த கட்சியும் தடுக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் தடுக்க முயன்றது முடியவில்லை. ஆனால் பூத்தில் வேலை செய்யக்கூடிய தம்பிகள், தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகளுக்கு பூத்து காசுன்னு ஒன்று கொடுப்பாங்க. எல்லா கட்சியும் கொடுப்பாங்க, செலவுக்கு, மதிய சாப்பாட்டுக்கு. அதை கொடுக்க வந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அரிமளம் வடக்கு பகுதி சலீம் அவர்களையும், அந்த கிராமத்தினுடைய முன்னணி பொறுப்பாளரும் இளைஞரணியினுடைய துணை செயலாளருமான தேவேந்திரன் என்பவரையும்
ஆளில்லாத அரவங்காட்டுக்குள் கொண்டு போய் அடிக்க முற்பட்டு அரட்டியிருக்கிறார்கள். பூத்துக்களே போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி ஒரு 3-4 பேரை பூத்துக்களே போக விடல திமுக கும்பல், அந்த ரவுடி கும்பல். அங்கே தாவேக்காவிற்கு ஒரு பூத்தில் ஆள் இருக்கு, ஒரு பூத்தில் ஆளே இல்லை. ஆனால் டம்மியாக ஒரு ஆளை உடனே ரெடி பண்ணி உள்ள அனுப்பிச்சு வச்சு அவல கொடுமையெல்லாம் இந்த தேர்தலில் நடந்தது. அராஜகம் அப்படின்னு அவங்களே குறிப்பிட்டு சொல்றீங்களே, தாவேக்காவும் அராஜகம் பண்ணதை அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இல்லை, நான் கண்கூட பார்த்த சில விஷயங்கள சொல்கிறேன். வயதானவர்களே முதல்ல 80 வயசு அப்படின்னா அவங்களுக்கு தபால் வாக்கு இருக்குது. ஆமாம். அதற்கு கீழே முடியாதவர்கள் என்ன செய்கிறாங்க இவங்க அப்படின்னா, தனியாகவே வாடகைக்கு கார்களை எடுத்து ஏற்றி அனுப்புகிறாங்க. ஏற்றி அனுப்பியவர்கள் அங்கே தாவேக்காவிற்கு ஓட்டு போட்டவர்கள் தான் அதிகமான பேர். அந்த காரை பூத்துக்குள்ளே கொண்டே விடுறாங்க. நம்ம கேட்குறோம், பூத்துக்குள்ளே விட வேண்டாம், அவங்களுக்கு தள்ளுவண்டி ட்ரெச்ச அந்த இது இருக்குது, அந்த வண்டியில் தூக்கி வச்சு அவங்களை கொண்டே ஓட்டு போட வைக்கலாம், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, வரிசையில் வந்து அவங்கள முடியாதவங்கன்னு அழைச்சிட்டு வர்றவங்கள முதல்ல கொண்டே ஓட்டு போட வைக்கிறாதான் மனித தர்மம். முடியாதவங்கன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்து இறக்கி விட்டு வரிசையில் நிப்பாட்டி வச்சு அது எப்படி மனித தர்மமாக இருக்க முடியும்? இதை கேட்ட உடனே அந்த திமுகவுடைய அராஜக கும்பல்கள் என்னையை தாக்க முற்பட்டார்கள். நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன்னு சொன்னேன். ஏன் நேற்று இரவு எங்களுடைய பொறுப்பாளர்களை ஆளில்லா அரவாங்காட்டுக்குள் கொண்டு போய் அரட்டி இருக்கிறீர்கள், மிரட்டி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் பதில் இல்லை. பணம் கொடுத்தது அவர்கள், மக்களுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் அவர்கள். அதுவே தவறானது. எந்த கட்சியும் கேட்கல. தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன சொன்னிச்சு? கொடுப்பதை வாங்கி கொள்ளுங்கள், கொள்ளையடித்த காசு தான் சொல்லியாச்சு. நாங்கள் என்ன சொன்னோம்னா, கொள்ளையடித்த காசை கொடுக்கிறார்கள், கொள்ளை அடிப்பதற்காகவும் கொடுக்க காத்திருக்கிறார்கள், அதனால் வாங்கிக்கணும்னு நம்ம சொன்னோம். ஆக தமிழ்நாடு முழுவதும் இப்படித்தான் ஒரு தன்மையை திமுக கும்பல் உருவாக்கி இருந்தது. அது நம்ம திருச்சி கிழக்கில் நள்ளிரவில் போய் பெண்கள் ஒரு 4-5 பெண்களை அழைத்துட்டு போய் கள்ள ஓட்டு போடுவதற்கு தயாராக இருந்த கும்பலும், ரவுடி ஒருவன் அந்த சேகர் பாபு என்கிறவன் அங்கே இருக்கிற எங்களது வேட்பாளரை கைபேசியை வைத்து வயிற்றுல 3 குத்து குத்திருக்கான். இந்த அராஜக போக்கினுடைய அட்டூழியத்தினுடைய இறுதி முடிவு இந்த தேர்தல் 2026 சாட்சியாக அமைய போகுது. நீங்கள் கேட்டீங்க 83% கடந்திருக்கிறது. ஆமாம், கடக்கும். நான் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், 80 கடந்து விட்டாலே தமிழக வெற்றி கழகம் ஒரு அதிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமர்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுன்னு சொன்னேன். இல்லை, அது எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்தால் என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எஸ்ஐஆர் நீக்கம் பல நீக்கங்கள் இல்லாமல் இருந்திருந்தா சதவீதமானது குறைவாக தான் இருந்திருக்கும். ஆமாம், அப்போ என்ன சொல்லியிருப்பீங்க அதுக்கு? நீங்கள் நல்ல கேள்வி கேட்குறீங்க. என்னன்னா, செத்தவன் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவனுக்கும் ஓட்டு உரிமை இருந்தது. ஆமாம், டபுள் என்ட்ரியும் இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கு. ஒன்று. ஆமாம். இப்போ நான் கேட்குறேன், ஏன் இவங்க எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்த்தவர்கள் ஏன் தொடர்ந்து போராடலை? ஏன் திமுக கும்பல் போராடலை சொல்லுங்கள்? எஸ்ஐஆர் மட்டுமல்ல, இவர்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வாங்கன்னா, வாக்கு இயந்திரம் சரியாக இயங்கியதும்பாங்க. தோல்வியற்றால் வாக்கு இயந்திரம் தான் என்னமே கூடாது, வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதெல்லாம் திமுகவுடைய நிலைப்பாடுகள். நீங்கள் ஒரு கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. என்னென்னா, 2001 நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரப்படி 4.74 கோடி பேர் மொத்த வாக்காளர்கள் 2001. பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 2.80 கோடி தான். 59.07% தான் 2001 வாக்கு சதவீதம். அப்போ இந்த எஸ்ஐஆருங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஆனாலும் அது படிப்படியாக 2006, 2011, 2016, 2021, 2026 வரை நம்ம போகும்பொழுது இன்னைக்கு 5.73 கோடி பேர் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் திட்டத்திற்கு பிறகு. அந்த வாக்காளர்களில் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 4.88 லட்சம் பேர் இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கோடியை தொடுகிறது. வாக்கு சதவீதம் இன்னைக்கு 85.13% உயர்ந்திருக்கிறது என்றால், இந்த எஸ்ஐஆர் திட்டம் தமிழக வெற்றி கழகம் கூட அதை கடுமையாக எதிர்த்ததற்கு பிறகுதான் இந்த எஸ்ஐஆர் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வீடாக போனாங்க, எஸ்ஐஆரை எடுத்துகிட்டு போனாங்க. இவங்களே போய் நின்று பதிவு பண்ணாங்க. நேர்மையின் வடிவமாக எங்களது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறவுகள் நின்றார்கள். அங்கேயே எங்களுக்கு எவ்வளவு சதவீத வாக்கு விழும் அப்படிங்கிறத அன்னைக்கே நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். இந்த எஸ்ஐஆரை பூர்த்தி செய்வதிலேயே தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், துண்டக்கானவன் துணியக்கானவன் துணை முதலமைச்சர் என்ற ஒருவர் தமிழ்நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு அபாய சூழல் வந்திருக்கிறது. ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் ஊட்டிக்கு ஓய்வெடுக்க சென்று விட்டார். ஏதோ 5 வருஷமா போட்டு கிளின்னு கிழிச்சது மாதிரி
கொள்ளையடித்து முதுகில் தூக்கிய பணம் சுமைகளை இறக்கி வைத்து விட்டு ஓய்வெடுக்கிறார். ஆக மூட்டை மூட்டையாக 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி கடனை முதுகில் சுமந்து கொண்டு வழிவந்த காரணத்தால் ஓய்வெடுக்கப் போகிறார் முதல்வர் என்றால் என்ன கேவலமான நாடு இது என்பதை இந்த தேசம் உணர்த்தி இருக்கிறது. ஒன்று, இன்னைக்கு இத்தனை சதவீதம் உயர்வுக்கு என்ன காரணம்? கிளாம்பாக்கத்தை அடைச்சு பார்த்தீங்க, கோயம்புத்தூரை நிறுத்தி பார்த்தீங்க. கிளாம்பாக்கத்தை அடைச்சிட்டாங்களா? ஆமாம், கிளாம்பாக்கம் அடைச்சிட்டாங்களா? அடைக்கப்பட்டதா? அடைக்கப்பட்டது. அந்த லெவலுக்கு அந்த அதிகாரிகள் இன்றைக்கும் திமுகவுடைய அதிகாரிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த காவல்துறையில் இருக்கிற ஒரு சில பொறுக்கிகளுக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்கிறேன். இன்னமும் திமுக மனநிலையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் களை எடுக்கப்படுவீர்கள், அடையாளம் கண்டு கொண்டு களை எடுக்கப்படுவீர்கள். அரசு ஊழியர்கள் எவரும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. அப்படியே இருப்பார்களே ஆனால் அவர்கள் தொழிற்சங்கத்தின் பேரில் இயங்குவார்கள். காவல்துறைக்கு அதுவும் இல்லை என்பதை காவல்துறையின் ஒரு சில போக்கிரிகள் திருச்சியில் ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், நாம் புனிதமானவர்கள் புண்ணியவான்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி காவல்துறையில் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 69% தபால் ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அது காவல்துறையினுடைய பங்களிப்பு. காரணம் என்னென்னா, நான் நிறைய காவல்துறையிட்ட நான் விசாரித்தேன். உண்மையிலேயே அவர்கள் சொன்ன இது, நான் வேறு கட்சிக்கு போடணுன்னு இருந்தால் கூட என் மயன் என்னை விடலை, என் பேரப்பிள்ளை என்னை விடலை, நீ போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுகிற இடத்துல அந்த பிள்ளைங்க இருக்குதுங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? ஆக தபால் வாக்குகளை கிட்டத்தட்ட ஒரு அதிக பெரும்பான்மையோடு வாக்குகளை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது என்றால் குழந்தைகளுடைய பிரச்சாரம் தான் இங்கே குதூகலமாக தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று. ஆனால் திருச்சியிலே நடைபெற்ற சம்பவங்களின் அயோக்கியத்தனமான ஒரு சில பொறுக்கி காவலர்கள் திமுகவிற்கு சொம்பு தூக்குகிற வேலையை செய்து கொண்டு கள்ள ஓட்டு போடுவதற்கான அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்தார்கள். கிளாம்பாக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, நீங்கள் அதை எப்படி பொதுவாக சொல்லிட முடியாத காவலர்கள் திமுகவுக்கு பொதுவாக வச்சாங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. இல்லை, நான் பொதுவாக சொல்லலை, உங்களுக்கு அதான் சொல்கிறேன். ஒரு சில பொறுக்கி காவலர்கள் நான் சொல்கிறேன் திட்டமிட்டு இந்த காயை நகர்த்தினார்கள். பூத்தில் சொல்கிறீங்க? பூத்தில் நீங்கள் சேகர் பாபுன்னு ஒரு ரவுடியை இன்னைக்கு இறக்கி விட்டு துறைமுகத்தில் என்ன இருக்குது வச்சுருக்கோம், வைப்போம். விரைவில் கைது செய்யப்படுவார் அந்த அமைச்சராக இருந்த அந்த சேகர் பாபு. விரைவில் கைது பண்ணுவோம். எங்கள் ஆட்சி வந்த உடனே 2 நாளில் தூக்குறோம். அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள். முதல் குற்றச்சாட்டே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மீண்டும் மறுவிசாரணை நடத்தி சேகர்பாபுவை உள்ளே தள்ளுகிற வேலையை செய்வோம், உறுதியாக செய்வோம், சவால் விட்டு செய்வோம். ஏன்னா அவ்வளவு ஆத்திரங்கள் எங்களுக்குள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குண்டாந்தடியர்களை கொண்டு வந்து இறக்கி துறைமுகம் தொகுதியை கைப்பற்றுவதற்கான ஏன்டா வெக்கமால உங்களுக்கெல்லாம்? இத்தனை ஆண்டு காலம் 75 வருஷ பவளவலா பாப்பா தொடர்ந்து 5 ஆண்டுகள் என்று 6 முறை ஆட்சி செய்த அந்த திமுக தில்லுமுள்ளு கட்சி மக்களுக்கு நல்லது செய்தால் ஏன் பணம் கொடுத்தீர்கள்? மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் ஏன் அராஜகம் செய்கிறீர்கள், அட்டூழியம் செய்கிறீர்கள்? என்ன காரணம்? ஆக நீங்கள் மக்களுக்கான பணியை செய்யவில்லை என்பதற்கான சாட்சி தான் இந்த தேர்தல். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம், நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சிங்கப்பூர்லேருந்து 122 பேரை தனதாக்கி கொண்ட விமானம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறந்தவாறே சென்னைக்கு வந்து இறங்கியதை நீங்கள் பார்த்துப்பீர்கள். 122 பேர் சிங்கப்பூர்லேருந்து வந்தது. 6 விமானங்களில் வந்தார்கள் மொத்தம். பக்ரைனிலிருந்து ஒரு விமானம், மலேசியாவிலிருந்து 3 விமானங்கள், அமெரிக்காவிலிருந்து ஒரு விமானம். ஆக பூமியினுடைய உலக அந்த உருண்டை பந்தில் எங்கெல்லாம் தேசம் இருக்கிறதோ அந்த தேசத்தில் இருந்தெல்லாம் லட்சக்கணக்கானவர்கள் ஓட்டு போடுவதற்காக தமிழ்நாடை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்றால் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், மெய்சிலிர்த்து போகிறேன். தமிழர்கள் இன்னும் தமிழ் உணர்வோடு தாயகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சி மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் வெற்றியடைய வேண்டும், தங்க தலைவனை பதவியில் அமர்த்த வேண்டும் என்கிற லட்சியத்தோடும் குறிக்கோடும் லட்சம் பேர் இன்றைக்கு மேலை நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் எங்கள் தலைவர் சொன்னதை போல நெஞ்சார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு நாங்கள் உறுத்தாக்குகிறோம். எங்கள் தலைவர் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். ஓட்டு போட்டு முடிச்ச உடனே சொல்லிட்டார். ஆக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி தமிழ்நாட்டில் 2026
ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி தொட்டு இருக்கிறது. நான் ஏற்கனவே நமது புதிய பரிணாம வளர்ச்சின்ற நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்க. நானும் ரொம்ப வெயிட் பண்றேன் மே 4க்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றது. மே 4 ரிசல்ட் அப்போ இது வரைக்கும் வரலாறு என்ன சொன்னதோ அதே தான் விஜய்க்கும் இந்த வரலாறு சொல்ல போகிறதா, இல்ல இந்த வரலாற்றுக்கு புதிய செய்தியா விஜய் சொல்ல போறாரா, இது வரைக்கும் நடந்தது வேறு நடக்க போறது வேணும்னு காட்ட போறாரா அப்படின்றது மக்கள் கையில தான் இருந்துச்சு. நேற்றுக்கு முன்னால் எல்லாம் தெரிவிச்சுட்டாங்க மக்கள், இதான் எங்களுடைய முடிவு அப்படின்றது. மே 4ல் இந்த முடிவானது விஜய்க்கு சாதகமாக வரும், தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக வருது அப்படின்னா முதல் முறையே மக்கள் அப்படியே அவங்களுடைய நம்பிக்கையாக வாக்குகளை தூக்கி கொடுத்துட்டாங்க. அதை விஜய் சரியாக கொண்டு போவாரான்னு ஒரு கேள்வி. இல்லை வரலாறு சொன்னது போல மீண்டும் அவருக்கு எதிராக இந்த தேர்தல் களமானது அமையுது அப்படின்னா இதை விஜய் எப்படி கையாள போகிறார்? 2 விதமாக இருக்குல்ல. ஹிஸ்ட்ரி ஷோஸ் தி வே. நீங்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்களே வரலாற்று தலைவர்கள் தான். ஆக வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது. அதற்காக இந்த 75 ஆண்டுகால பவள விழா பாப்பாக்களும் அள்ளிச்சில்களும் ஆண்ட வரலாறு எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் கொள்கை தலைவர் காமராசர் ஆட்சியை பின்பற்றுவோம். எங்கள் வம்சாவளி தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக எங்களுக்கு ரோல் மாடலே அந்த இருவரும் தான். இரு கலவையும் கலந்த ஒரு ஆட்சியாக எங்கள் தலைவர் தரப்போகிறார். ரோல் மாடல் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. அவங்க உருவாக்கிய கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் இருக்கு. அது இருக்கட்டும், நாங்கள் அந்த தலைவர்களை ரோல் மாடலாக எடுத்துருக்குறோம். கட்சியில் நான் இப்போ இருக்கிற கட்சியெல்லாம் காமராசர் கட்சி அல்ல, இப்போ இருக்கிற கட்சி அண்ணா கட்சி அல்ல, அழிந்து போகிற கட்சி. காங்கிரஸ் இருக்கா? உங்களுக்கு சதவீதத்தை சொல்லுகிறேன். இன்னொன்று 29 பாரதிய ஜனதா கட்சி தொகுதியும் தோற்கிறது, 28 காங்கிரஸ் தொகுதியும் தோற்கிறது. இது இந்த 2 கட்சியிலும் தேசிய கட்சியிலும் போட்டி இருக்கிற இடத்தில் தமிழக வெற்றி கழகம் அதிக பெரும்பான்மையோடு களம் கண்டிருக்கிறார்கள். ஒன்று, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 10 தொகுதியை தேர்வு செய்தார்கள். 10 தொகுதியிலையும் அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை. விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதி, கள்ளக்குறிச்சி மட்டும் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். 7 தொகுதியும் அவுட். இது எல்லா இடத்திலையும் தமிழக வெற்றி கழகம் தலை தோங்கி கிடக்கிறது. ஒன்று, நீங்க இப்பவே நான் சொல்லுகிற கணக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவையில்ல. கம்யூனிஸ்டுகள் எங்கெல்லாம் போராடுகிறார்களோ அங்கெல்லாம் மண்ணை கவ்வுவது. நீங்க சொல்ற கணக்குகளுக்கு எதிர்மறையா வந்தா என்ன பண்றது? நீங்க சொல்ற கணக்கு எல்லாமே எதிர்மறையா நடந்திருக்குது. ஒரே ஒரு செய்தி, கருப்பனுக்கிட்டையும் காளியாத்தாக்கிட்டையும் சத்தியம் பண்ணி விட்டு பேசுறேன் வேணாம். நான் அதுல நம்புறதில்லை, மக்கள் நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் சொல்றேன், தமிழகம் வரலாறு காணாத சதவீதத்தை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. இல்லை, அதுவே 93.6% வாக்குகளை பாண்டிச்சேரி மாநிலம் பெற்றிருக்கிற போதே நமது வலையொலித்தளத்தில் நான் சொன்னேன், தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்கிறதுன்னு சொன்னேன். வரலாறு காணாத வாக்கு சதவீதம். அதே தான் நீங்கள் தமிழ்நாட்டில் நினைத்து நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, கிளாம்பாக்கம் எல்லா பேருந்து நிலையங்களும் அடைக்கப்பட்டது, பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அவரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா கூட பாண்டிச்சேரியை தாண்டி இருக்கக்கூடும். ஆனால் திட்டமிட்டு திமுக மனநிலை சார்ந்த உயர் அதிகாரிகள் அதெல்லாம் தலைவர் கைக்கு போயிடுச்சு. யாருங்கிறதெல்லாம் லிஸ்ட் எடுத்தாச்சு, இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ இன்றைக்கு இவ்வளோ பெரிய சதவீத வாக்குகள் இவர்கள் அடைத்தும் கூட, ஓட்டு போட விடாமல் தடுத்தும் கூட இன்னைக்கு 85% தமிழகத்தில் பெற்றிருக்குன்னு சொன்னால் அது விஜய் என்கிற மாபெரும் மகத்தான மக்கள் தலைவனுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ ஒன்று உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, என்னையே கேட்குறீங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் போட்டிட்டுச்சு, அவங்களோட கூட்டணி கட்சியில் போட்டிடுச்சு. விஜய் என்கிற ஒரு உருவமே இல்லைன்னா நீங்கள் யாரை கணிச்சிருப்பீங்க? எதிர்கட்சியை கணிச்சிருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு முறை கூட திமுக ஆட்சி அமைச்சதில்லை. ஆமாம், ஆளுங்கட்சிக்கு எதிராக போகணும்னா எதிர்கட்சி தான் ஒன்று ஆப்ஷன். இன்னைக்கு அந்த நிலையை உடைத்து விட்டு தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் களத்துக்கு முதல்ல என்ன சொன்னாங்க, சில்லறப்பையிலேயே இங்கேப்பா தேர்தலில் நிற்க போகிறாங்க, சும்மாப்பா ரசிகர் கூட்டம் கூடுதுப்பா, ஆடாந்தால் நடிகருப்பா அவரை பார்க்க வருதுப்பா. எல்லாருக்கும் சொன்ன அதே கருத்து தான். விஜயகாந்துக்கு சொன்னதும், கமலஹாசனுக்கு சொன்னதும், சிவாஜி கணேசனுக்கே சொன்னால் அதே கருத்து இவருக்கு கூடுதலாகவே சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் சுயவாழ்வை பற்றியும் விமர்சனம் செய்தார். ஆமாம், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையுமே மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அப்போ எல்லாத்தையும் மௌனமாக இருந்து ஒரு புரட்சி நடத்திய தலைவன் தான் விஜய். இன்னைக்கு அதே மௌனத்தை தான் ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறார்கள் மக்கள். எவனாலும் கணித்து சொல்ல முடியாத அளவுக்கு. நான் எங்கள் தலைவர் சொல்லுவார், இந்த கடுப்பு திணிப்புகள்னு சொல்லுவார். கடுப்பில் போட்ட திணிப்புகள்னா எங்கே? நிறைய பேர் சொன்னால் 70% தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி வரும்,
75 வரும். எவனுமே அதை தாண்டி யோசிக்கல. 85 வரும்னு எவன் சொன்னான்? எவனும் சொல்லலை. அப்போ அது கடுப்பு திணிப்பு தானே இது? அது என்ன கருத்து கணிப்பா? கடுப்பு திணிப்பு. ஆக இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை அடைந்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? கடந்த 2021 மொத்த வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2021 6.29 கோடி பேர் வாக்களிக்கிற உரிமை, 4.58 கோடி பேர் வாக்களித்தாங்க. 73.63% தான் வாங்கினாங்க அன்னைக்கு. 73.63. ஆனால் இன்னைக்கு 85.13, கிட்டத்தட்ட 12% அதிகமானவர்கள் என்றால் 1% கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர், 5.5 கோடி வாக்காளர்கள். அப்படி என்றால் 55 லட்சம் பேர் இன்றைக்கு கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்ம புள்ளி விவரம் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். அந்த விஷயத்தை என்ன விஷயம் பேசணும்னா, கூடுதலாக அப்படின்னா அதை நீங்க விஜய்க்கு தான் வருதுன்னு எடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. அதான் முதல் வாக்காளர்கள் 18 வயசுக்கு மேல இருக்காங்களே மற்ற இல்ல அதுதான் 18 to 19 ஒரு வயசை தொட்டவர்கள் 18 to 19 14,59,039 பேர். அந்த ஒரே ஒரு வயது வித்தியாசம். நீங்க 18 வயசுலேருந்து 49 வயசு வரை, அதுக்கு மேல நான் கணிக்க விரும்பலை. இதுக்குள்ளேயே அவர்கள் வாங்கிய மொத்த வாக்காளர்கள் 1, 2, 3 கோடியே 45 லட்சம் பேர் இருக்கான். 1,45 லட்சம் பேரை ஒதுக்கிடுங்க. நான் சொல்றது இது இளைஞர் கூட்டம். 2 கோடி பேர் இருக்கான். அதில் 2 கோடி பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள், அலங்கரிக்க தொடங்கியிருக்கிறார்கள், ஆர்வரித்து தொடங்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் நான் அதே கணக்கு சொல்கிறேன். 50 வயசுலேருந்து 80 வயசு வரை நம்ம இன்னும் பேசவே இல்லை. அது கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. 50 லட்சம் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த பெரியவர்கள் போடுவார்கள். ஏன்னு கேட்குறீங்களா? எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, காலம் காலமாக இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்திய என் தகப்பன் என்னை தாவேக்காவிற்கு போட சொல்லி அழகு பார்த்த பெருந்தலைவன், பெரும் தகப்பனாக என்னுடைய தகப்பன் இருக்கிறார். அவர் வயசு 80. அவர் சொல்லுகிறார் நீ தாவேக்காவுக்கு போடணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார். நான் என்ன கட்சியில் இருக்கிறேன்னே அவருக்கு தெரியல. ஏன் என்னன்னு கேட்டால் அவர் சொல்லுகிறார், எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே இல்லைப்பா, இந்த தம்பி தாப்பா வந்திருக்குன்னு சொல்கிறார் எங்கள் அப்பா. ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1987 அவர் விரலை காட்டியது இரட்டை இலைக்காக அல்ல, ஒரு மெஞ்ஞான விதிப்படி நான் சொல்லுகிறேன். எனக்கு பிறகு உண்மையான அரசியல் வாரிசு ஒருவன் உருவாவான், அவன் பெயர் விஜய் அப்படின்னு தான் வியை காட்டியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அவன் தொடங்குகிற இயக்கம் தமிழக வெற்றிக்கழகம், வெற்றிக்கழகம் வெற்றியாக இருக்கும், ஆகையால் வியை காட்டியிருப்பாரோ என்று யோசிக்கிறேன். அவனுக்கு விசில் சின்னம் தான் கிடைக்கும் என்பதற்காகவே வியை காட்டியிருப்பாரோ என்று பிரமித்து போய் நிற்கிறேன். ஆக நான் ஏற்கனவே சொன்னதைப் போல காமராசரின் கனவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் லட்சியத்தையும் கலந்த கலவையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் புதியதொரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி புதிய எழுச்சியாக ஆட்சியை பிடிக்க இருக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக தெரிகிறது. ஏன்னா இந்த புள்ளி விவரங்கள் நான் சொன்னதுக்கு காரணமும் 5,73,43,43,291 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்கப்பட வேண்டியவர்கள் இன்றைக்கு 4.25 லட்சம் பேர் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதாவது 4,78 லட்சம் பேருக்கு மேலே வாக்களித்த இந்த பெருமையை உணர்த்தியது, இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு காரணமே விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, சீமான ஒருத்தர் இருந்தார், இந்த சில்லறைத்தனமானவர் எங்கேயாவது தென்பட்டதாங்களா? ஏதாவது பேச்சு இருக்கா? நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதிகபட்சம் 2% வாக்குகளை பெறுவார்கள் என்று சொன்னேன். அதுதான் நடக்க இருக்கு. என்ன ரிசல்ட் வந்தால் தானே தெரியும் நமக்கு. பாருங்க, நான் இப்போ ஆறுடன் சொல்லலை, ஆறுடம் நிறைய சொல்லிட்டீங்க நீங்க. இல்லை அது ஆறுடம் அல்ல, ஒரு எதிர்பார்ப்பை சொல்லுகிறேன். ஆறுடம் என்பது வேறு, எதிர்பார்ப்பு என்பது வேறு. நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய கணக்கின்படி தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் இடையே தான் வாக்கு எண்ணுகிற போது போட்டி இருக்குமே ஒழிய திமுகவிற்கு. இன்னும் உங்களுடைய தலைவரின் கருத்துக்கு மாற்று கருத்தா சொல்றீங்களே? இல்லை ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக, இதானே உங்களுடைய சித்தாந்தம். அது ஓட்டு போடுறவரை ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று இருக்குல்ல, வாக்கு எண்ணிக்கை எண்ணுகிற போது
தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் இடையே கடும் போட்டி இருப்பதை நீங்கள் காண இருக்கிறீர்கள். எழுதி வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பெறும் திமுக. இல்லை, நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லும்போது நல்லா இருந்தாலும் அந்த ஏற்றுக்கொள்ள மனம், ஏன்னா வரலாறு அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. இது வரைக்கும் முதல் தடவை ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்களோடு போட்டி. ஏன்னா இன்றைய கூட ரஜினிகாந்த் அவர்கள் பேசி அந்த காணொலியை காலையில் பார்க்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது, அவர் கட்சி ஆரம்பிக்கப்படும் உள்ள வரும்போது சொல்கிறாரு, ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரம் குபேரனுடைய கஜானாவை கையில் வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி இருக்குது, இன்னொரு பக்கம் படைபலம், அப்புறம் கையில் பணபலம்னு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவங்க இவங்களை எப்படி அரசியல் பண்ணுறது அப்படின்னு ரஜினி கேட்ட கேள்வி இன்றைக்கு நினைவுக்கு வருது எனக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், அரசியலில் தோற்ற ரஜினிக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அரசியலுக்குள்ளே வரலையே. இல்லை, அரசியலில் தோற்றவர் அவர் வந்து வர்றேன் இல்லை வர்றேன்றதெல்லாம் அவர் அவர்களுடைய ரசிகர்களை எண்ணி பார்த்தார். அவர் நமக்காக அவங்க நம்ம இறக்கி விட்டு கஷ்டப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தாவேக்கால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நீங்களே பார்க்குறீங்க. இல்லை நீங்கள் ஒரு விஷயம் இப்போ குத்துனாங்கன்றீங்க ஃபோனால, சில பேர் நிறைய இடத்துல தவிச்சு போய் நிற்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. இதையெல்லாம் அந்த ரசிகர்கள் பற்றக்கூடாது. ஒரு யுத்தத்திற்கு வருகிற போது விழுப்புண்கள் படத்தான் செய்யும். நாங்கள் யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் எங்களுக்கான யுத்தம். ஆக எங்களுடைய தலைவரின் தொண்டர்கள் யுத்தத்திற்கு தயாராகி தான் வந்தாங்க. ரஜினிகாந்த் தொண்டர்களைப் போல அல்ல. எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராக வந்த காரணத்தால் தான் எந்த இடத்திலும் கள்ள ஓட்டு போட முடியாமல் தவித்தார்கள் திமுக கும்பல். எங்கேயும் நுழைய முடியல. நீங்கள் எங்கேயாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனைன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அது அண்டர் டீலிங் கட்சிகள் ரெண்டுமே. ஒன்று நீ ஆளு நீ கொள்ளையடி, நான் ஆடும்போது நான் ஆண்டுக்கிறேன், நான் கொள்ளையடிச்சுக்கிறேன், நீ அடிக்கும் போது நான் கண்டுக்க மாட்டேன், நான் அடிக்கும் போது நீ கண்டுக்காத. இது அண்டர் டீலிங் இயக்கங்கள். தாவேக்கா வந்தாலும் இதே டீலிங் தான் நடக்குமா? ஏன் நடக்கும்? இல்லை, 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து திமுக அதிமுக வந்தவங்க தானே. அப்போ இந்த அண்டர் டீலிங் நடக்காதவங்க இல்லை. நீங்கள் இங்கே வந்து ஒரு லட்சிய பாதை இருக்கு. பாதை ரைட்டு, பாதையில் நடக்கக்கூடியவங்க. நான் வந்து அதான் நீங்கள் செங்கோட்டையை மையமாக வச்சலாம். செங்கோட்டையன் மட்டும் இல்லை சார், 100 பேர் நீங்கள் மாற்று கட்சி வந்தவங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க. இருக்கட்டும், அவங்க இங்கே வந்தாங்கன்னா அதே தானே செய்ய போகிறாங்க. நீங்கள் இந்த 100 பேரை விலை கொடுத்து வாங்க முடியலையே. விலை கொடுத்து வாங்க முடிஞ்சிச்சா? எல்லாரும் என்ன சொன்னீங்க? எத்தனை பேர் நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டீங்க. நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டினாலும் விலை கொடுத்து வாங்கிடுவான் திமுக. அந்த நிப்பாட்டினவரே தன் கட்சியில மாற்று கட்சியில இருந்து கூப்பிட்டு நிப்பாட்டிருக்குன்னு சொல்றாங்களே. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. யார் அப்படி சரி அப்படியே நிப்பாட்டினோம்னா யார் விலை கொடுத்து வாங்க முடிந்தது? அவங்க அனுப்பினாலே அவங்கள விலை கொடுத்தாங்க. அப்படி இல்லை. நீங்க இன்னொன்று தெரியல, நேற்று முக்கியமான திமுக தொடர்பாளர் பேசும்போது கேட்டேன் நான். அந்த திமுக செய்தி தொடர்பாளருக்கு நான் செய்தி தொடர்பாளர் சொல்லுகிறேன். அப்ப திமுக அண்ணா திமுக மாறிடுச்சா? இந்த கேள்விக்கு அந்த ஆள் பதில் சொல்ல முடியுமா? அவர் பதில் சொல்லிடுவாரா? திமுகவில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் அண்ணா திமுகவில் இருந்து வந்தவர்கள். ஆமா, அதுக்கு என்ன பதில் இருக்கிறது சொல்லுங்க. துணை முதலமைச்சர் ஒரு நாள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவுக்கு போயிட்டாரு. எத்தனை மினிஸ்டர்ஸ் அங்கே இருக்காங்க? அப்போ அது திமுகவா அண்ணா திமுக? அதை கேட்டு சொல்லுங்க. ஆனால் தாவேக்கா அப்படி அல்ல. கொள்கைகளோடும் சித்தாந்தங்களோடும் கோட்பாட்டுகளோடும் உருவான மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம். இனிமே ஒரு தலைவன் கிடைக்க மாட்டான் இவனை போலன்னு சொல்லிதான் எல்லா இயக்கத்திலிருந்து எங்க கட்சிக்கு வந்திருக்காங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியிலிருந்து எங்க இயக்கத்துக்கு வரல, எல்லா இயக்கத்திலிருந்து இனிமே தலைவன் வந்தான் அப்படின்னு முடிவெடுத்து வந்திருக்கிறார்கள். அங்கீகரித்திருக்கிறோம், அலங்கரித்து கொண்டிருக்கிறோம், அவர்களை பார்த்து ஆரவரித்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் அவர்கள் கையில் ஒப்படைக்கவில்லை. என் தலைவன் எல்லாத்தையும் சரியா பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு அழகான ஒரு சமூக கோட்பாட்டோடு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தன்மையோடு தமிழகம் புதிய ஆட்சியை படைக்க இருக்கிறது. முதல் பச்சைமை கையெழுத்து தமிழகத்தின் நலஞ்சார்ந்ததாக இருக்கும் என்ற பெருத்த கனவோடு காத்திருக்கிறேன். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.